ஹலோ. வெள்ளரிக்காவின் நன்மைகளை பத்தி தான் இப்ப நான் உங்கள்ட்ட பார்க்க போறேன். வெள்ளரிக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ஒரு குளிர்ச்சி தரும் அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதே வெள்ளரிக்காய் சாப்பிட்டா நம்ம உடலுக்கு எவ்வளவு பெரிய பெனிஃபிட் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த பெனிஃபிட் பத்தி தான் உங்கள்ட்ட நான் இப்ப பார்க்க போறேன். ஓகேங்களா? வெள்ளரிக்காவில் முக்கியமான ஒரு சத்து இருக்கு. அது என்னன்னா வைட்டமின் கே இருக்கு. மற்ற உணவுகளில் இருக்கும் கால்சத்தை அப்சர்வ் பண்ற திறனையும் அதிகரிக்கிறது. இன்னும் இதுல சிலிக்கா கண்டக்டும் இருக்கு. சோ எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. நம்ம உடலுக்கு அதிகப்படியான உப்பு இருக்கிறதுனால பொட்டாசியம் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால ஹையர் பிளட் பிரஷரும் வரக்கூடிய காரணமாகவும் இருக்கு. வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது பொட்டாசியமும் கிடைக்கும். நம்ம உடம்புல இருக்க சோடியத்தையும் கட்டுப்படுத்த உதவும். ரத்த அழுத்தத்தையும் சீராக்க உதவுகிறது. அதே போல நம்மளுடைய இதய ஆரோக்கியத்திற்கு வெள்ளரிக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்த உதவுதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சி சொல்றாங்க. அதுல மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய், காஸ்ட்ரோட் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க லிக்னஸ் சொல்லக்கூடிய பாலினஸும் வெள்ளரிக்காவில இருக்கு. அதே பாருங்களேன், இதே தவிர நார்ச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம் இது எல்லாமே இதயத்துக்கு ஆரோக்கியமா இருக்கு. வெள்ளரிக்காவில ரொம்ப குறைவா இருக்குது கலோரி. அந்த வெள்ளரிக்காய் 100 கிராம் சாப்பிட்டாதான் 15 கிராம் தான் கலோரி வருதா நமக்கு. பாத்துக்கோங்க எப்படி இருக்கு. வெள்ளரிக்காய் சாப்பிட்டா நம்ம ஹைஸ்க்கு நல்லது, ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்னு இல்லாம நம்ம உடலுக்கு நம்ம பாடிக்கு எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட நான் பார்க்க வந்திருக்கேன். தேங்க்யூ.